கடவுள் இருக்கான் குமார் படம் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு காமெடி கலாட்டா படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய டீசர் லான்ச் சமீபத்தில் நடந்தது. இதுல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதை பத்தின தகவல்களை பார்க்கலாம். மேடையில் உள்ள தமிழில் அதிகமாக நகைச்சுவை ததும்பும் படங்களை இயக்கி வரும் ராஜேஷ் எம் இயக்கத்தில் அடுத்து வெளிவரவுள்ள படம் கடவுள் இருக்கான் குமார். சுருக்கமாக கிக் என்ற பெயரில் பல திரைப்பட ஆர்வலர்களிடம் பிரபலமாகியுள்ள இப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா கோலாகலமாக சென்னையில் நடைபெற்றது. Can we have a big round of applause people? இதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இது இன்னும் கிக் படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் உட்பட நாசர், தானு என பல முக்கிய பிரபலங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு வருகை தந்ததை பற்றி சந்தானம் மேடையில் பேசியது அனைவரிடமும் சிரிப்பை வரவழைத்தது. டீசர் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசகி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சா அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் போராமல் பண்ணுவோம். செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீச்சரை பற்றி. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலாக எடுத்த உடனே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போவாங்க. இவங்க டீசர்லேயே போயிட்டாங்க பார்ட் 4 வரைக்கும். ஸோ 4 டீசரும் நல்லா இருக்குது. இதில் யாராவது எது பிடிச்சது அதை அவங்க லைக் பண்ணிக்கின்ற மாதிரி. கிக் பட டீசர் வெளியீட்டு விழாவில் மற்றொரு சிறப்பு விருந்தினரான நாசர் ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்தில் இயக்குனர் ராஜேஷுடன் இணைந்ததை குறித்து பகிர்ந்து கொண்டார். தம்பி ராஜேஷ் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆல் இன் ஆல் அழகுராஜா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஹேண்டில் பண்ண விதம். அவர் சொல்லும்போது அவர் சொல்லுங்க சார், இல்லை சார் நீங்கள் அப்படி அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு. அவர் சொல்லும்போது அது இது ஒரு காமெடியாக வருமா அப்படின்னு தெரியாது. அது நாங்கள் பண்ணும்போது தான் இதுக்கு பின்னால் இவ்வளோ இருக்கான்னு தெரியும். கார்த்தியெல்லாம் ரொம்ப பெரிய ஃபேனு ராஜேஷ்க்கு. ஐ ரியலி என்ஜாய்ட். ஏன்னா எல்லா படத்துலையுமே வரைச்சி நின்று எப்படா ஒரு நல்ல காமெடி படம் வரும்னு இயங்கிட்டு இருக்கு ஒரு சூழ்நிலை அந்த படம் பண்ணேன். ரொம்ப நல்லது. டீசர்ஸை பார்த்து நான் உண்மையாகவே அந்த பேருக்கு ஏற்ற விதமாக அந்த டீஸ்னா சும்மா அப்படி தூண்டி விடுறது, அதுக்கு பேர் தான் டீஸ். இது உண்மையாகவே ஒரு ஆவலை தூண்டுது. நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு கடவுள் இருக்கான் குமார் திரைப்படம் வளர்ந்து வரும் நகைச்சுவை நடிகர் பாலாஜிக்கு நல்ல ஒரு பெயரை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்தில் நிறைய நியூஸ்லாம் வந்திருந்தது. இது மாதிரி நான் மனிதன் படத்தில் நடிக்கிறேன், மகேஷ் பாபுவோடு நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஆனால் நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் இமீடியட்டாக என்னை நம்பின என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் ராஜேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவரோட படம் எல்லா படத்துலையும் சந்தானம் அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் இருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்தானம் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது சார் சும்மா விளையாடுறாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செகண்ட் திங் இந்த படத்தில் நிறைய இவர் எல்லாரையும் ப்ரொடியூசர்ஸ் டிலைட்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவர் ஒரு ஆக்டர்ஸ் டிலைட். நம்மள எல்லாத்தையும் பண்ண விட்டுருவார். நான் போய் பேசிக்கோ தனியாக ஒரு 1 hour நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து என்ன சஜஷன் என்ன ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணார். தேங்க்யூ ஃபார் தட். மிகவும் கலகலப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் கிக் பட நாயகன் ஜிவி பிரகாஷ் குமார் இயக்குனர் ராஜேஷின் துணை இயக்குநர்களுடனான ஏற்பட்ட அனுபவம் பற்றி பேசிய போது அரங்கம் இன்னும் சிரிப்பால் நிறைந்தது. அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு ராஜேஷ் சார் தான். அதாவது 20க்கும் மேல பாதி பேரே எனக்கு தெரியாது. ஒரு பேட்ச் ஒரு பேர் வந்துட்டே இருப்பாங்க. இதுல என்ன ஹைலைட்னா படம் பண்ணி ஹிட் பண்ணியிருப்பாங்க. பொன்ராம்லாம் சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்ல இருக்கிற டைரக்டர். ராஜேஷ் சார் ஷூட்டிங்னா மானிட்டர்ல உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்கே சரியில்லை இது சரியில்லைன்னு. ஒரு 4-5 பேர் ஆல்ரெடி படம் பண்ணி ஹிட்ல இருக்கிறவங்க திருப்பி ஒரு டைரக்டர் கிட்ட ஸ்பாட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா உட்காந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்றாங்கன்னா உண்மையாவே எவ்வளோ லவ் ஒரு டைரக்டர் மேல இருந்தா அவங்க அதில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு ராஜேஷ் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு செமையான விஷயம் ராஜேஷ் கிட்ட என்னன்னா அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணா போய் கதை சொல்லலாம்.
அது வந்து அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க, இந்த டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க, கரெக்டாக போ 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 அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அப்படியே என்கிட்ட ஒரு 8 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லாருமே சூப்பராக தான் சொல்லுவாங்க, ஏன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் கூட படம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். அண்ட் மை கோ டீசர்கள் மூலம் பெரிதும் கவனம் ஈர்த்துள்ள கடவுள் இருக்கான் குமார், சுருக்கமாக கிக், தமிழ் திரைப்பட ரசிகர்கள் எதிர்நோக்கும் படமாக மாறியுள்ளது. முற்றிலும் காமெடி சரபடி படமான கடவுள் இருக்கான் குமார் தீபாவளி அன்று திரைக்கு வர தயாராகி வருகிறது. அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.